Hey guys, welcome back to Vakanam YouTube channel. So personal work கொஞ்ச நாள் இருந்தனால ஒழுங்கா ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. Sorry for the delay. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா how to drive bike in downhill. அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ப்ரீவியஸா என்னன்னு பாத்தீங்க அப்படினா பைக் அப் ஹில் போறப்ப அதாவது மலை வந்து மேலே ஏறறப்ப எப்படி டிரைவ் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு சோ பார்க்காம இருந்தீங்க அப்படினா மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலே ஐ கார்ட்ல கொடுக்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி மேலே இருந்து கீழ இறங்க போறோம். சோ எனக்கு தெரிஞ்ச சேஃப்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். And எப்படி டிரைவ் பண்ணனும் அப்படிங்கற பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So friends, first of all வந்து நம்ம டவுன்ஹில்ல போறதுக்கு முன்னாடி ஒரு 5 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ நம்பர் 1 அதாவது டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா உங்களோட ரைடிங் பொசிஷன். ஸோ ரைடிங் பொசிஷன் பற்றி டீட்டெயிலாக தனியாக ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டவுன்ஹில்ல நம்மளோட ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்கணும்னா அக்கார்டிங் டு த ஃபிசிக்ஸ். ஸோ சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ஹில்லேருந்து கீழே இறங்குறப்ப நம்மளோட பொசிஷனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பைக் கீழே இறங்குறப்ப. ஸோ அந்த மாதிரி டைமில் கிராவிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே இழுக்கிறனால நம்ம முடிஞ்ச வரை நம்மளோட வெயிட்டை வந்து பேக்கில் வச்சுக்க பார்க்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் கிரவுண்டில் ஓட்டுற மாதிரியே இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து ஃபார்வர்டாக போய் ஓட்டுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி ஓட்டாதீங்க. ஏன் அப்படின்னா கிராவிட்டி ஃபுல்லாக இழுக்கிறனால நீங்கள் ஸ்லிப் ஆகி ஃப்ளிப் ஓவர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை சயின்ஸ் படி கிராவிட்டி இருக்கிறனால நம்ம ஆப்போசிட்டாக வந்து நம்ம வெயிட்டை வந்து பேக்கில் தள்ளணும். ஸோ எதனால் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ரியர் டயரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு grip கிடைக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட வெயிட் வந்து நீங்கள் முன்னாடி கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் ஓவராக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் ரைட் பண்ணுறப்ப உங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா முடிஞ்ச வரை அவங்களோட வெயிட் ஃபுல்லாகவே ரியர்லேயே வச்சுக்குப்பாங்க, ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வராதிங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரைடிங் பொசிஷன் வீடியோவில் நீங்கள் எப்போ ஓட்டினாலுமே உங்களோட கால் உங்களோட லெக் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபியூல் டேங்கை வந்து ஃபுல்லாக அணைச்சியே ஓட்டுங்க, இப்படி ஓட்டுங்க. ஏன்னா அப்போ நீங்கள் ஓட்டுறப்ப உங்களோட வெயிட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட பைக் வந்து கண்ட்ரோல் நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்பர் 2 பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளச்சு. ஸோ யூசேஜ் ஆஃப் கிளச் பார்த்திங்கன்னா டவுன்ஹில்லில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் கிளச் யூஸ் பண்ணுறதுக்கும் டவுன்ஹில்லில் இல்லாட்டி அப்ஹில்லில் யூஸ் பண்ணுறதுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகும். ஸோ வந்து எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் வந்து நீங்கள் கிளச்சை வந்து ஃபுல் கிளச்சு கூட யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால ரெண்டு வீல்லையுமே வந்து grip இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும், ட்ராக்ஷன் ஃபோர்ஸு. ஸோ நீங்கள் வந்து டவுன்ஹில்லில் வரப்போ ஃப்ரண்ட் வீலில் அதிகமாக இருக்கும், பேக் வீலில் சுத்தமாக grip இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபுல் கிளச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச வர ஹாஃப் கிளச்சே வந்து போதுமானது. என்ன கேட்டால் நீங்கள் பிரேக்கிங் அடிக்கிறப்ப கிளச் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுவேன். கிளச்சை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இன்ஜின் பிரேக்கிங் ஆஃப் ஆகிட்டு வீலோட ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிரும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்ஹில்லில் கீழே வரப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருப்பீங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொட்டேஷனு. நீங்கள் இன்னமும் வந்து ஃபுல் கிளச்சை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வீலோட ரொட்டேஷன் இன்னும் அதிகமாகிடும். ஸோ பைக்கு கண்ட்ரோல் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வர கிளச்சை வந்து ஆஃப் கிளச் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்டாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா செட் யுவர் கார்னர் ஸ்பீட் இயர்லி. அதாவது நீங்கள் டவுன்ஹில் இறங்குறப்ப எங்கேயாவது ஒரு டேர்னிங் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டேர்னிங்லேருந்து ஒரு 20 ஃபீட்டுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ஸ்பீடை வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும். ஸோ ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு நான் பிரேக் அடிக்கலாமா, பிரேக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஏபிஎஸ் இல்லாத பைக்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் டேர்னிங்கில் போயிட்டு நம்ம கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் அடிப்போம்ல, பிரேக் அடித்து திரும்புவோம்ல, அந்த தவிர தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரவுண்டில் இருக்கிறதுக்கும் டவுன்ஹில் இறங்குறப்பையும் ரொம்பவே டிஃபர் ஆகும் இந்த grip அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுற மாதிரியே டவுன்ஹில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டேர்னிங் கிட்ட போயிட்டு பிரேக் அடிச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபார் நான் ஏபிஎஸ் பைக்ஸுக்கு. ஸோ ஏபிஎஸ் பைக்ஸ்னால் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேர்னிங்கில் உங்களோட கார்னர் ஸ்பீடை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதாவது நீங்கள் டேர்னிங் அங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 20 ஃபீட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடணும். எப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது, கியர் யூஸ் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து 3rd கியர் இல்லாட்டி 4th கியரில் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேர்னிங்கை பார்த்ததுமே 2nd கியருக்கு வந்துடணும். அதாவது கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிடணும். ஸோ கியர் டவுன் ஷிஃப்ட் ஆனாலே வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு குறைஞ்சிரும். ஸோ ரெவல்யூஷன் குறையினால ஸ்பீடும் குறையும். ஸோ ஸ்பீடு குறைஞ்சனால நீங்கள் ஈஸியாக வந்து டேர்னிங்கில் வந்து பிரேக் யூஸ் பண்ணாமே டேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ லைட் அமௌண்ட் ஆஃப் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணாவே போதுமானது. ஸோ நீங்கள் கிரவுண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டேர்னிங்கில் வந்து கீழே மலையிலேருந்து இறங்குறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க.
அண்ட் நம்ம பார்க்க போகிற டிப் நம்பர் 4 தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. அதாவது டவுன்ஹில் இறங்குறப்ப பிரேக்கிங் எப்படி பண்ணணும். ஸோ இந்த பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்குமே ஃப்ரண்ட் பிரேக் ரியர் பிரேக் சேர்த்து அப்ளை பண்ணலாமா, இல்லை ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணலாமா, இல்லை ரியர் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணணுமா எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்ஜின் பிரேக்கிங்னா கிளச்சு பிடிக்காமல் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறது தான் இன்ஜின் பிரேக்கிங். ஸோ நான் கிளச்சு பிடிக்காமல் அப்ளை பண்ணால் வண்டி வந்து ஆஃப் ஆகிருமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கிளச்சு பிடிக்காமல் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு பைக்கு ஸ்லோ ஆகிறப்ப தான் நீங்கள் கிளச் யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஸோ இதுக்கு தான் பேர் தான் இன்ஜின் பிரேக்கிங். ஸோ நீங்கள் டவுன்ஹில் இறங்குறப்ப இன்ஜின் பிரேக்கிங்கை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். ஸோ நீங்கள் கிளச் யூஸ் பண்ண உங்களோட வீலோட ரொட்டேஷன் அதிகமாகும். ஸோ பைக் வந்து ஃபார்வர்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாகவும் பைக்கை ஸ்டாப் பண்ண முடியும். அதே சமயம் பைக்கும் வந்து ஸ்பீடாக கீழே இறங்காது. ஸோ ரொம்பவே ஒரு சேஃபான ஆப்ஷன். அண்ட் வந்து இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் ரியர் பிரேக் ரெண்டுமே அப்ளை பண்ணலாமா, இல்லை ஃப்ரண்ட்டு மட்டும் அப்ளை பண்ணலாமா, ரியர் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டையுமே சேர்த்து அப்ளை பண்ணுறது தான். பட் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் பிரேக் வந்து நீங்கள் ஒரு 40% தான் அப்ளை பண்ணணும். அண்ட் ரியர் பிரேக் வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா 60% அப்ளை பண்ணணும். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைடிங் பொசிஷனில் சொன்ன மாதிரி நீங்கள் கீழே இறங்குறப்ப உங்களோட கிராவிட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இழுக்கும் உங்களோட வெயிட்டை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களோட ரியர் டயரில் வந்து சுத்தமாக கிரிப் இருக்காது. அதாவது இந்த கிரிப்பை நம்ம ஏதாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும். பைக் வந்து ஃபார்வர்டில் போகிறப்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதாவது கிரிப்பு. ஸோ இந்த கிரிப்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பைக் வந்து டயர் வந்து கிரவுண்டில் வந்து மூவிங்கில் இருக்கும். ஸோ ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட பைக் வந்து பல்ட்டி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வீலில் ஃபுல்லாகவே கிராவிட்டி இழுக்கிறனால நீங்கள் ஃப்ளிப் ஓவர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வர ட்ராக்ஷன் ஃபோர்ஸை உங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரியர் சைடில் வந்து உங்களோட வெயிட்டை போட்டு ஓட்டுறதா இருக்கணும் ரைடிங் பொசிஷன். அண்ட் வந்து ரியர் பிரேக்கை வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டுமே தான் ரியர் வீலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களோட பைக்குக்கு வந்து ரியர் வீலில் ஒரு கிரிப் இருக்கும். அண்ட் நம்பர் 5 அண்ட் லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்களோட த்ராட்டல் கண்ட்ரோல் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வர டவுன்ஹில்லில் வரப்போ த்ராட்டில் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா த்ராட்டில் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டவுன்ஹில்லில் வந்து பைக் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ முடிஞ்ச வர த்ராட்டில் வந்து பாசிட்டிவாக ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பைக் கீழேங்கிறப்ப ஸ்பீடாக தான் இறங்கும். ஸோ முடிஞ்ச வர பைக் வந்து ஸ்லோ ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் டவுன்ஹில்லில் கீழே இறங்குறப்ப பெட்ரோல் சேவ் பண்ணுறேங்கிற பேரில் பைக்கை வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமையே வந்து வெறும் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி கீழே வந்துட்டு இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக பைக் கீழே இறங்குறதுக்காக. தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இன்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் இன்ஜின் பிரேக்கிங் ஒர்க் ஆகும். உங்களோட வீல் வந்து ஸ்லோவாக சுற்றும். ஸோ டவுன்ஹில்லில் வந்து வேகமாக சுற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கீழே போய் விழுந்துருவீங்க. அந்தளவுக்கு பிடிச்சி விடும் இன்ஜினை. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கணும் கீழே இறங்குறப்ப. மறக்காமல் அந்த டிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவராஜ். தேங்க்யூ கைஸ்.